ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கீழே கேவால் எப்படி டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கூகுளில் போயிட்டு கேவா அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா இங்கே உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் லாகின் ஒரு பேஜ் இருக்குது. டிஸ்ட்ரிபியூட்டர் லாகின் இங்கே நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வெப்சைட்குள்ளே போயிட்டு உங்களுடைய டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் உங்களுடைய டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் லாகின் பண்ணிவிட்டு உள்ளே வந்தீங்கன்னா இதான் உங்களோட ஹோம் பேஜ். ஓகேங்களா? ஸோ ரிஜிஸ்டர் நவ் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே வந்தீங்கன்னா ஸ்பான்சர் ஐடி ஜாயினிங் டேட் வந்து என்றைக்கு நீங்கள் ஐடி போடுறீங்களோ அந்த டேட் அங்கே இருக்கும். ஸ்பான்சர் ஐடியில் நீங்கள் தான் ஸ்பான்சர் பண்ணுறீங்க, நீங்கள் தான் ஒரு பர்சனை உள்ளே கொண்டு வரீங்க. அப்போ உங்களுடைய ஐடி அங்கே போட்டுட்டு இங்கே ஸ்பான்சர் நேம் இருக்கிற இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் பேர் காட்டும். எந்த பொசிஷனில் போட போகிறீங்க உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். நமக்கு இருக்கிறது 2 லெக்கு தான். லெஃப்ட்டில் போடுவோம் இல்லை ரைட்டில் போடுவோம். எந்த பொசிஷனில் நீங்கள் அந்த பர்சனை போட போகிறீங்க அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. லெஃப்ட்னா லெஃப்ட், ரைட்டுனா ரைட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரடியூசர் ஐடி. நான் தான் இப்போ ஒரு பர்சனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இல்லை நீங்கள் தான் அப்ளைன், நீங்கள் உங்களுக்கு கீழே இருக்கிற ஒரு டவுன்லைனுக்கு ஐடி க்ரியேட் பண்ண தெரியாததுனால நீங்கள் வந்துட்டு அவருக்கு ஐடி க்ரியேட் பண்ணி கொடுக்குறீங்கன்னா இங்கே வந்து அவரோட டீட்டெயில்ஸ் தான் நீங்கள் கொடுக்கணும். ஸ்பான்சர் ஐடியில் அவரோட டீட்டெயில்ஸ் தான் கொடுக்கணும். இன்ட்ரடியூசர் ஐடியிலையோ நீங்கள் அவரோட டீட்டெயில்ஸ் தான் கொடுக்கணும். ஓகேங்களா? கன்ஃபியூஷன் எதுவும் இல்லாமல் இருக்கிறதுக்காக. ஸோ ஐடி க்ரியேட் பண்ணி கொடுக்குறது அவர் சார்பாக நீங்கள் க்ரியேட் பண்ணி கொடுப்பீங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர் ஐடி அண்ட் இன்ட்ரடியூசர் ஐடியில் யார் ரெஃபர் பண்ணுறாங்களோ அவங்களுடைய டீட்டெயில்ஸை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் டவுன்லைனுக்கான பாஸ்வேர்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் க்ரியேட் பண்ணி கொடுப்பீங்க. அது ஈஸியான ஒரு பாஸ்வேர்டாக அவங்களுக்கு க்ரியேட் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கு பிறகு அவங்கள நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நேம் மிஸ்டரா, உள்ளே ஒரு ஆணாக இருக்க பட்சத்தில் மிஸ்டர், கல்யாணம் ஆனவங்க உமனாக இருக்கிறாங்க அப்படின்னா மிஸ்ஸஸ், இன்னும் திருமணம் ஆகலை இல்லை திருமணம் ஆகிட்டு தனியாக தான் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் நீங்கள் எம்எஸ் அது சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய நேம் ஆஸ் பர் டாக்குமெண்ட்ஸ், பேங்க் ப்ரூஃப் அவங்க கொடுத்துருப்பாங்க. லைக் பாஸ்புக்குடைய ஃப்ரண்ட் பேஜோ ஏதோ ஒன்று கொடுத்துருப்பாங்க. அவங்களுடைய பேங்க் பாஸ்புக்கில் பேன் கார்டில் எப்படி இருக்கோ நேம் மோஸ்ட்டாக ரெண்டுத்துலேயும் சேமாக தான் இருக்கும். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐடி வந்து வேலிடேட் ஆகும். நேம் மிஸ்மேட்ச் இல்லாமல் நம்மளுக்கு வந்து அது கரெக்டாக வந்து இன்கம் வரதில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். ஸோ நேம் வந்து அதில் இருக்கிற மாதிரி பேங்க் பாஸ்புக்லேயும் பேன் கார்ட்லேயும் எப்படி இருக்கோ அதே மாதிரி நேம் க்ரியேட் பண்ணிக்கோங்க. பேங்க் பாஸ்புக்கில் நேம் எப்படி இருக்கோ அதே மாதிரி பேன் கார்டில் இருக்குதான்னு என்ஷூர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ வந்து அவங்களுடைய ஃபுல் நேம் நம்ம இங்கே போட போகிறோம் ஆஸ் பர் த பேங்க் பாஸ்புக். அண்ட் அவங்களுடைய ஃபாதர் நேம், அவங்க அன்மேரிடாக இருக்காங்க, திருமணம் ஆகாதவங்களாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ஃபாதர் நேம், மேரிடாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ஹஸ்பண்ட் நேம் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொப்ரைட்டர்ஸ் நேம். இது அவங்க யாராவது பிஸ்னஸ் பர்பஸ்க்காக யாராவது ஐடி க்ரியேட் பண்ணுறாங்கன்னா அதுக்கு தான் அது. ஸோ அது நீங்கள் இக்னோர் பண்ணிவிடுங்க. ஒன்று ஃபாதர் நேம் இல்லைனா ஹஸ்பண்ட் நேம் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து டேட் ஆஃப் பர்த், அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த், எந்த மந்த்து, ஜூலை மந்தில் பிறந்திருக்காங்க, எந்த இயர், ஒரு 1990 பிறந்திருக்காங்க, ஜூலையில் 19th டேட்டில் அவங்க பிறந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டேட்டை சூஸ் பண்ணிக்கலாம். அவங்களுடைய இமெயில் அட்ரஸ் இது எல்லாமே ஸ்மால் லெட்டரில் டைப் பண்ணிக்கோங்க. இமெயில் அட்ரஸ், அவங்களுடைய இமெயில் அட்ரஸ் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் கேட்டுக்குவீங்க. ஒரு ஃபார்மேட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வாட்ஸ்அப்பில் ஈஸியாக ஒருத்தர் ஐடி க்ரியேட் பண்ணணுன்னா என்னென்ன டீட்டெயில்ஸ் அவர்கிட்ட இருந்து நம்ம கலெக்ட் பண்ணணுங்கிறத ஒரு ஃபார்மேட் மாதிரி நேம் ஆஸ் பர் பேங்க் பாஸ்புக், அப்புறம் டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ், இந்த மாதிரி என்னென்ன டீட்டெயில்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு டவுட் வராமல் இருக்குமோ அதெல்லாம் அவங்கக்கிட்ட ஒரு ஃபார்மேட் மாதிரி வச்சுக்கோங்க. வேணுங்கிறவங்க கேளுங்க, நான் யூஸ் பண்ணுற ஃபார்மேட்டை கொடுக்குறேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அனுப்பி இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எனக்கு ஃபில் பண்ணி கரெக்டாக கொடுங்க, எந்த மிஸ்டேக்ஸும் இல்லாமல் அப்படின்னு அவங்கக்கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டு நீங்கள் ஐடி க்ரியேட் பண்ணும்போது தெளிவாக ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. நோட்டில் எழுதி வச்சுக்கிட்டு நீங்கள் ஐடி க்ரியேட் பண்ணும்போது எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் பண்ணுவீங்க. ஏன்னா இதில் ஏதாவது நம்ம மிஸ்டேக் பண்ணோம், அவங்க அனுப்பின டீட்டெயில்ஸை வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு காப்பி பண்ணி இதில் போடுறது, மறுபடியும் வாட்ஸ்அப்புக்கு போகிறது, மறுபடியும் இதுக்கு வர்றது, இப்படி நம்ம பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம். ஸோ பெட்டர் அவங்க கொடுத்த டீட்டெயில்ஸை தரோவாக கிளியராக நோட்டில் எழுதி வச்சுக்கிட்டு ஐடி க்ரியேட் பண்ணுறது நான் சஜஸ்ட் பண்ணுறேன் எப்போவுமே ஒரு விஷயம். ஓகேங்களா? ஸோ ஜெண்டர் என்ன, மேலா ஃபீமேலா, ஆண் அப்படின்னா மேல், பெண் அப்படின்னா ஃபீமேல் அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். கண்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா இந்தியா டிஃபால்ட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஸ்டேட்டு, இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் நீங்கள் ஐடி போடுறீங்க அப்படின்னா
தமிழ்நாடுன்னு போட்டுக்கோங்க. ஒருவேளை அவங்க வந்து பெங்களூரில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஐடி போடுறீங்க அப்படின்னா கர்நாடகான்னு இருக்கும், இங்கே கர்நாடகா போட்டுக்கோங்க. இல்லை வேறு ஏதாவது ஸ்டேட், அவங்க எந்த ஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஐடி போடுறீங்களோ அது போட்டுக்க போகிறீங்க. ஸோ சிட்டி, அவங்களுடைய ஊர். இப்போ சென்னையில் இருக்கிறாங்கன்னா சென்னை, வேலூர்னா வேலூர், இல்லை விழுப்புரம்னா விழுப்புரம், சேலம்னா சேலம். இந்த மாதிரி என்ன ஏரியாவோ அந்த சிட்டியோட மெயின் சிட்டியோட இது போட்டுக்கோங்க. அட்ரஸ் வந்து ஆஸ் பர் ஆதார் கார்டில் அவங்க கொடுத்துருப்பாங்க, கண்டிப்பாக ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருப்பாங்க. ஸோ ஆதார் கார்டில் இருக்கிற அட்ரஸ் வந்து கிளியரான அட்ரஸாக நான் அவங்கக்கிட்ட கேட்டுக்கிட்டு ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி அட்ரஸை போட்டுருங்க. அது என்ன டிஸ்ட்ரிக்ட்டுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அதிலே போட்டிருக்கோம். பின்கோடும் அதிலே இருக்கும். ஃபோன் நம்பர், நம்ம வந்து லேண்ட்லைன் நம்பர்லாம் யாரும் இந்த காலத்தில் யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ அதை நீங்கள் பிளாங்காக விட்டுறலாம். மொபைல் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய மொபைல் நம்பர் என்னவோ அதை நம்ம போடலாம். ஓகேங்களா? +91 இதெல்லாம் ஃப்ரண்ட்டில் எதுவும் போட தேவையில்லை. ஏன்னா ஃபஸ்ட் டைம் நான் ஐடி க்ரியேட் பண்ணும்போது இதெல்லாம் எனக்கு வந்த டவுட்ஸ். ஓகேங்களா? நான் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இங்கே நேம் நம்ம டைப் பண்ணும்போது கேபிட்டல் லெட்டர்ஸில் போடணும். எல்லாமே கேபிட்டல் லெட்டர்ஸில் போடணும். எல்லாமே ஃபில் பண்ணுறது எல்லாமே கேபிட்டலில் பண்ணிக்கோங்க. ஸோ ஏதோ ஒரு அட்ரஸ், கம்ப்ளீட்டான ஒரு அட்ரஸ். ஓகேங்களா? ஸோ டிஸ்ட்ரிக்ட் என்ன அப்படிங்கிறத போட போகிறீங்க. மறக்காமல் எல்லாமே கேபிட்டலில் போடுங்க. நெக்ஸ்ட் வந்து பின்கோட். ஃபோன் நம்பர் பிளாங்காக விட்டுறலாம். ஜிஎஸ்டி நம்பர்லாம் நம்ம பண்ண போகிறது கிடையாது. ஸ்டாக் பாயிண்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக இந்த ஜிஎஸ்டி நம்பர் இதெல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஓகே. பேன் கார்டு நம்பர் மஸ்ட் எல்லாருமே போடணும். ஸோ பேன் கார்டு நம்பர், அவங்களுடைய பேன் கார்டு நம்பர் பார்த்து கரெக்டாக போட்டுக்கோங்க அதே மாதிரி. ஓகேங்களா? ஸோ பேன் கார்டு நேம், அவங்களுடைய நேம் வந்து மேலே டாப்பில் இருக்கும், அவங்களுடைய ஃபாதர் நேம் கீழே இருக்கும். அவங்களுடைய நேம் என்னவோ பேன் கார்டில் அதை மட்டும் டைப் பண்ணி கேபிட்டல் லெட்டர்ஸில் போட்டுக்கோங்க. ஆஸ் பர் இந்த கார்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி. உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலுமே பின் நம்பர்லாம் தேவை கிடையாது. ஸோ நாமினி நேம் அப்படிங்கிறது உங்களுடைய நீங்கள் ஏர்ன் பண்ணுற இந்த இன்கம் உங்களுக்கு பிறகு யாருக்கு போய் சேரணும் அப்படின்றத நீங்கள் விரும்புகிறீங்க. உங்கள் பசங்களாக இருக்கலாம், இல்லை உங்கள் ஒய்ஃபாக இருக்கலாம், உங்கள் ஹஸ்பண்டாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம், உங்கள் பேரண்ட்ஸ் யாராவதாக இருக்கலாம். ஸோ அவங்களுடைய நேம் மேலே அவங்க உங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப், என்ன உறவு முறை, அப்பாவா அம்மாவா, ஹஸ்பண்டா ஒய்ஃபா, சன்னா டாட்டரா, இந்த மாதிரி என்ன உறவு முறை அப்படிங்கிறத கீழே நாமினி ரிலேஷன் அந்த இடத்துல போட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆக்குபேஷன். நீங்கள் இப்போது பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, பிஸ்னஸ் போடுங்க. இல்லை ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்களா, ஒர்க்கிங் அப்படின்னு போடுங்க. இல்லை நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டா, காலேஜ் ஸ்டூடெண்ட்டா, ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்டுன்னு போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இல்லை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறீங்களா, ஹோம் மேக்கர் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஸோ உங்களுடைய ஆக்குபேஷன், நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறத இங்கே போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இது ஆப்ஷனல் தான், உங்கள் விருப்பம். நீங்கள் போட்டாலும் போடலாம், இல்லைனா பிளாங்காகவும் விட்டுறலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நேம், இந்தியன் பேங்க்கா, ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க்கா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவா, என்ன பேங்க்கு, இண்டஸ்இண்ட் பேங்க், நிறைய பேங்க் இருக்குதுல்ல, கொட்டாக் மஹேந்திரா பேங்க், ஏகப்பட்ட பேங்க்ஸ் இருக்குது, ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஸோ என்ன பேங்க் நீங்கள் கொடுக்குறீங்க, அக்கௌண்ட்டில் பணம் நீங்கள் கேவாவில் சம்பாதிக்கிற பணம் உங்களுக்கு எந்த அக்கௌண்ட்டுக்கு வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த அக்கௌண்ட்டோடைய இன்ஃபர்மேஷன் நேம் கொடுக்க போகிறீங்க. அடுத்து அது என்ன பிரான்ச் அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்க போகிறீங்க. நெக்ஸ்ட்டு அக்கௌண்ட் நம்பர் கொடுக்க போகிறீங்க. அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் ஆஸ் பர் பேங்க் பாஸ்புக். நீங்கள் அந்த இடத்துல கொடுப்பீங்கள, மேலே டாப்பில் கொடுப்பீங்களா உங்களுடைய நேம், அதே மாதிரி இங்கே கீழே வந்துடும். அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் இங்கே கீழே வந்துடும். இங்கே தனியாக நீங்கள் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் ஐஎஃப்எஸ்சி கோடு இது எல்லாமே வந்து உங்களுடைய பேங்க் பாஸ்புக்கில் ஃப்ரண்ட்டில் இருக்கும். அது நீங்கள் பார்த்து நீங்கள் அப்படியே டைப் பண்ணிக்கலாம். இதெல்லாம் எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் நீங்கள் சப்மிட் கொடுக்கறதுக்கு முன்னாடி 1க்கு 2 முறை எல்லாத்தையும் கிளியராக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அக்கௌண்ட்டு டைப் வந்து பார்த்திங்கன்னா சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டா இல்லை கரண்ட் அக்கௌண்ட்டா. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் எல்லாம் நம்மளை மாதிரி சின்ன லெவலில் இருந்து ஏதாவது ஒன்று ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வரவங்க தான் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டு தான் வச்சுருப்பாங்க. ஒரு சிலர் பிஸ்னஸ் பீப்புள் கரண்ட் அக்கௌண்ட் வச்சுருக்க வாய்ப்பு இருக்குது. சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டாக இருந்ததுன்னா எஸ்பி அப்படின்னு போட்டுக்கோங்க. இல்லை நீங்கள் கொடுக்குற அந்த பேங்க் இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ்க்காக நீங்கள் ஓப்பன் பண்ண கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்னா கரண்ட் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஓகேங்களா? மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டு தான் வச்சுருப்பீங்க, எஸ்பி அக்கௌண்ட். ஸோ எஸ்பின்னு போட்டுக்கோங்க.
அடுத்து உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் இங்கே டைப் பண்ணிக்கோங்க, கார்டில் பார்த்து கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் வந்துட்டு மஸ்ட்டு கிடையாது, இருக்கிறவங்க வேணும்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். ஆதார் கார்டு நம்பர் தான் அது போதும், ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் போதும். ஸோ நம்ம இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த ப்ரூஃப் இந்த ஃபோட்டோ காப்பீஸ்லாம் நம்ம எதுவும் அட்டாச் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ இது வரைக்கும் நம்ம டைப் பண்ணி இது பண்ணாலே போதும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்துட்டு ஐ அக்செப்ட் ஆல் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்னு கொடுக்கணும். ஓகேங்களா? சப்மிட்டு வந்து நீங்கள் எல்லாமே கரெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு தான் சப்மிட் கொடுக்கணும். எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணியிருக்கீங்களா, யாருக்கு கீழே போடணும்னு நினச்சிங்களோ அவங்களுக்கு கீழே போட்டிருக்கீங்களா, லெஃப்ட்டில் போடணும்னு நினச்சிங்களா இல்லை ரைட்டில் போடணும்னு நினச்சிங்களா, எல்லாமே கிளியராக இருக்குதான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கிட்டு, இன்கேஸ் உங்களுக்கு எதனா டவுட்டாக இருக்குதுன்னா சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் அப்ளைன் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு ஓகே எல்லாமே கிளியராக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு கன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு சப்மிட் கொடுங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 ஐடி க்ரியேட் பண்ணும்போது கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்கும், ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணிவிடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு. எந்த பயமும் இல்லாமல் நீங்கள் பண்ணுற விஷயம் கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு 2-3 முறை செக் பண்ணிட்டீங்கன்னா கான்ஃபிடென்ட்டாக சப்மிட் கொடுத்துட்டு ஐடி க்ரியேட் பண்ணிவிடுங்க. இன்கேஸ் அதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டீங்கன்னு உங்களுக்கு தெரியுதுன்னா இமீடியட்டாக உங்கள் அப்ளைன் கிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுங்க. அவங்க உங்களுக்கு ஃபர்தராக என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.